Hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode mobile app. Get started by download Google Play or App Store. இன்னைக்கு நம்ம ஹெல்த் டிப்ஸ் என்னென்னலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இரத்தத்தை சுத்திகரிக்கும் திராட்சை ஜூஸ். தினமும் திராட்சை ஜூஸ் குடித்து வந்தால் உடல் எடை குறையும், இரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும், உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி பிறக்கும். மேலும் இது இரத்தத்தை சுத்திகரிக்கிறது. ஆஸ்துமாவால் அவதிப்படுபவர்களுக்கு சிறந்த நிவாரணியாக இருக்கிறது. உடலுக்கு தேவையான வைட்டமின் சி சத்தினை கொடுத்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. இதுவே திராட்சை ஜூஸின் மிகச்சிறந்த நன்மைகளாகும். அடுத்ததாக, என்றும் 16 வயது போல் வாழ வேண்டுமானால் தினம் ஒரு நெல்லிக்கனியை உட்கொள்ள வேண்டும். மார்புச்சளி நீக்கும் சுண்டைக்காய். சுண்டைக்காயை நாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் மார்புச்சளியை நீக்க முடியும். மாரடைப்பு வராமல் தடுக்க மாதுளம் பழத்தை அடிக்கடி சேர்த்துக்கொள்ள வேண்டும். சாறாகவோ அல்லது முழு கனியாகவோ சேர்த்துக்கொள்ளலாம். இரத்த அழுத்தத்தை குறைக்க நாம் துளசியை அடிக்கடி சேர்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஆரோக்கிய அமிர்தம். இரவில் தேன் கலந்து சாப்பிட்டால் இதயம் வலிமை பெறும். பழச்சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் சக்தி கிடைக்கும். மாதுளம் பழச்சாற்றுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் புது ரத்தம் ஊறும். எலுமிச்சம் பழச்சாற்றுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் இருமல் குறையும். ஆரஞ்சு பழங்களை தேன் கலந்து சாப்பிட்டால் தூக்கம் வரும். தேங்காய்ப்பாலுடன் தேன் கலந்து சாப்பிட குடல் புண் வாய்ப்புண் குணமாகும். இஞ்சியுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் பித்தம் தீரும். சுண்ணாம்பில் தேன் கலந்து கட்டிகள் உள்ள இடத்தில் தடவ வீக்கம் குறையும், கட்டிகளும் மாறிவிடும். அடுத்ததாக, 60 வயது ஆனாலும் எலும்புகள் பலம் பெற பாட்டி வைத்தியத்தை பார்ப்போம். கேழ்வரகில் சமைத்த உணவுகளை அதிகம் சாப்பிட வேண்டும். எள்ளில் செய்த உணவை அதிகம் உட்கொள்ள வேண்டும். எலும்புகள் உறுதியாக வலுவாக இருக்க பப்பாளி, பீன்ஸ், பாதாம், முந்திரி, நட்ஸ், பிரண்டை ஆகியவற்றை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். கீரைகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்ள எலும்புகள் பலமாக இருக்கும். உடம்பில் உள்ள சளி உடனே வெளியேற. பொதுவாக சிலருக்கு குளிர்காலங்களில் சளி பிடித்து எந்த மருந்துகளை உபயோகித்தாலும் குணமாகாது. 3 எலுமிச்சை பழத்தை எடுத்து அதை பாதியாக வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை 2 கப் தண்ணீர் ஊற்றி அதனை தேவையான அளவு உப்பு போட்டு நன்கு கொதிக்க விடவும். கொதிக்க வைத்த 2 நிமிடம் 1 கப் அளவு குறையும் வரை கொதிக்க விடுங்கள். பிறகு அதை எலுமிச்சை பழத்தினை பிழிந்து அந்த நீரை பருகி வர சளி மொத்தமும் வெளியேறும். இதனை செய்து பார்க்கவும். அஜீரணமா மருந்து இதோ. மாம்பழம் அதிகம் சாப்பிட்ட அஜீரணம் என்றால் பால் சாப்பிட வேண்டும். நெய் சாப்பிட்ட அஜீரணம் என்றால் எலுமிச்சஞ்சாறு பருக வேண்டும். கேக் சாப்பிட்ட அஜீரணம் என்றால் வெந்நீர் அருந்த வேண்டும். பால் சாப்பிட்ட அஜீரணம் என்றால் வாழைப்பழம் சாப்பிட வேண்டும். தேங்காய்கள் அஜீரணம் என்றால் அரிசியை சிறிது மென்று தின்றால் போதும். பருப்பினால் அஜீரணம் என்றால் சிறிது சர்க்கரை சாப்பிட வேண்டும். பப்பாளி பழம் சாப்பிட்டால் அஜீரணம் என்றால் தாராளமாக தண்ணீர் குடியுங்கள், குணமாகும். உலர் திராட்சையின் பலன்கள். 1 லிட்டர் தண்ணீரில் ஒரு 5 to 6 உலர் திராட்சை பழங்களை போட்டு ஊறவிடுங்கள். நன்றாக ஊறியதும் குடிநீராக பயன்படுத்தலாம். பேருந்து பயணங்களில் உட்கார்ந்து இம்முறையில் நீரை பருகுவதால் உங்களுக்கு குடிநீரும் ருசியாக அமைகிறது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. உலர்ந்த திராட்சையை பயன்படுத்தி இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களை அதிகரிக்க செய்யலாம். இது பெண்களுக்கானது. குழந்தை பிறந்த 3.5 மாதங்கள் கழித்து பெண்கள் கொள்ளு சாம்பார், கொள்ளு ரசம் வைத்து சாப்பிட்டால் கருப்பையில் இருக்க நச்சுகளை எல்லாம் வெளியேற்றிவிடும். பிரசவத்தில் உடல் பெருக்கமும் குறையும். கொள்ளை ஊற வைத்து வாரம் 1 முறை அரைத்து குடிப்பதனால் உடல் குளிர்ச்சி அடையும். பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதலும் குணமாகும். இதை செய்து பார்க்கலாம்.
நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.